அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஒரு புள்ள பிறந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவசரமாக நாங்கள் செய்யக்கூடிய வேலைதான் அந்த குழந்தையுடைய வலது காதுல அதானும் இடது காதுல இகாமத்தும் சொல்லுகிறோம். இதற்கு பலர்கள் பல விளக்கங்கள் சொல்லலாம், பல கருத்துகள் சொல்லலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அமலை செய்யக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மௌத்தண்டர் ஒன்று இருக்குது. அந்த ஜனாசாவுடைய தொழுகையில அவனுக்கு அதானும் இல்ல, இகாமத்தும் இல்ல. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நாம் ஞாபகப்படுத்துறோம், அந்த குழந்தைக்கு நாங்க ஞாபகமுற்றோம், உனது வாழ்க்கையுடைய ஜனாசா உடைய தொழுகைக்காக வேண்டி அதானும் சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. இப்ப தொழுவிக்கிற மட்டும்தான் மீனமாக இருக்குது, தொழுவிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸாக இருக்குது. எனவே இந்த உலகத்தை நீ வாழ வந்தவன் இல்ல, இந்த உலகத்தை ஆள வந்தவன் இல்ல. உனக்கென்று ஒரு தொழுகை இருக்குது, அந்த தொழுகைக்கு நீ தயாராக வேண்டும். எனவே உன் வாழ்க்கையில மௌத்துடைய சிந்தனையோடு வாழி பிறந்த குழந்தை, கை குழந்தை, அந்த குழந்தைக்கும் மௌத்துடைய சிந்தனையை தான் நாம் ஞாபகப்படுத்துவோம்.